நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரன். யாருக்குங்க மகாலட்சுமி யோகம் இருக்குது? இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாத்தையுமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஆண்களுக்கு மனைவி, வீடு, வண்டி, வாகனம், அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கிர பகவான் தான். உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா? அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் 25 பிளே டைம்ல கொடுக்க போறார். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இது மிகப்பெரிய யோகம். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார், லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா, இதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இது நவம்பர் மாசம் 25 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம். 25 இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு. ஏன்னா சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். பெருங்கொண்ட பணது குரு, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான். இப்ப 12 ராசிக்கும் சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கண்டிப்பா பிளே தமிழ்ல பார்க்கணும். கண்டிப்பா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எப்பவுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசி கிட்ட அதிகமா இருக்கும். எப்படி? எதுலேயுமே சரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மேசராசிக்காரன். ஆனா உணர்ச்சி வசப்பட்டாலும் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற தைரிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மேசராசியை பொறுத்தவரை. பயங்கிறது தெரியாதுங்க. எதுலையுமே நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான். இது 1வது ராசி. எங்கே போனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். எப்படி? எங்கே போனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட்டை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரன். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நேர்மை 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 தான். ஏன்னா இவங்க முருகனுடைய அருளை பிறந்தவங்க தான் மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா பிளே தமிழ்ல இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வருஷத்துல 2 வாட்டி தான் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ஆவார். எப்படி? வருஷத்துல 2 வாட்டி தான். அதுவும் ரிஷப ராசியில ஆட்சி பலம் ஆவார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசியில ஆட்சி பலம். இப்ப துலா ராசியில அவர் ஆட்சி பலம் ஆகிறாரு. ரிஷப ராசியை விட துலா ராசியில ஆகிறது தான் மிகப்பெரிய யோகம். இது ஏன்னா கால புருஷனுக்கு 7வது வீடு துலா ராசி. எப்படி? துலா ராசியில் அந்த சுக்கிரபவன் ஆட்சி பலம் ஆகும்போது எல்லா வாழ்க்கையிலுமே உச்சத்துல கொண்டு போயிடுவார். ஏன்னா இங்க சனி பவன் உச்சமாகிறார். அப்ப இந்த ராசியில உச்சமாகும் போது, அவர் ஆட்சி பலம் ஆகும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடுவார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. நம்ம ஒரு லட்சியத்தை தூக்கி ஓடணுமா, சுக்கிர பகவானுடைய தொடர்பு வேணுங்க. ஏன் சுக்கிர பகவானுடைய திசை புத்தி வந்தா ஏன் ஜாதகம் டக்குன்னு போய் பார்ப்பாங்க. ஏன்னா டக்குன்னு யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா நீங்க மேக்சிமம் சுக்கிர தசை உங்களுக்கு வரும் மேசராசியை பொறுத்தவரை. அப்ப ஜாதகத்துல சுக்கிரவான் இப்ப யாருக்கான நல்லா இருக்காரோ டாப்பான லெவலுக்கு வருவாங்க. ஆடம்பர சொகுசு காரு, ஆண்களுக்கு மனைவி, பொழுதுபோக்கு சம்பந்தம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, கவர்ச்சி சம்பந்தம் அழகு சார்ந்த விஷயங்கள், சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை, ஓவியம், சிற்பி எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸே சுக்கிரன் தாங்க. எப்படி? நம்ம போடக்கூடிய ஆடை ஆபரணம் எல்லாமே சுக்கிரன் தான். அப்ப இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிரபவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதிங்க. வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். என்னாச்சுங்க? வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், உங்களுக்கு படிப்புக்கு காரகர் அவர் தான். எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான். உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. அடுத்து 7ல என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களுடைய மனைவி இருக்கு, பொதுமக்களுடைய தொடர்பு இருக்கு, அரசியல் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, கூட்டு தொழில் இருக்கு, வழக்கு இருக்கு. இது எல்லாமே 7ஆம் இடம் தான். இப்படிப்பட்டவர் போய் எங்க இருந்தார் தெரியுமா? 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போய் இருந்தார். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறையுமா? மறையவே கூடாது. 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நோயா, எதிரியா, பகையா, கடனா,
வம்பா வழக்காய் கேட்டு பாருங்க. இப்போ எத்தனை பேருக்கு குடும்பத்தில் பணம் பொருளாதார வருமானம் இப்போ நான் சொன்ன டேட்டு ஒரு 40 நாளுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு மட்டும் பாருங்க. 2 மாதம் எடுத்துக்கோங்க. சிம்மத்தில் சுக்கிரன் கேதோட இணைஞ்ச சரியான ஒரு பலன் கொடுக்கல. அடுத்து கண்ணியில் வந்து நீசமாகி மறைஞ்சு போயிருந்தார். பொருளாதார வருமானத்தில் கண்டிப்பாக தர வந்திருக்கும். நிறைய பேருக்கு பல்லு வலி வந்திருக்கும். கேட்டு பாருங்க. இதெல்லாம் பலன் தான். பல்லு வலி, வாயில பிரச்சனை, உதட்டில் பிரச்சனை, நல்லா பார்த்துக்கணும். 2ஆம் இடம் குடும்பம், வாய், நம்முடைய பேச்சு தன்மை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, பண வசதியில் மாட்டிக்கிறது, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கும். கேட்டு பாருங்க. இப்போ மருந்து அதாவது ஏதாச்சும் ஒரு மெடிசன், மருத்துவ செலவு, உடல் ரீதியாக ஒரு மருத்துவ செலவு பார்க்கறது, உங்களுடைய நண்பர்கள் எதிரியாக மாறுறது, பழக்க வழக்கம் எதிரியாக மாறுறது, திருமணம் பேசி இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போகும்போது அங்கே ஒரு தடங்கள் வர்றது, பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து ஒரு பிரச்சனை வர்றது, கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை வருது, இதெல்லாம் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதில் மாட்டுக்கிறதே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேளுங்க, இதில் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. படிப்புகள் சரியாக அமையலை. நிறைய பேர் வேலை உத்தியோகம் இன்னும் 3 மாசமா வேலை இல்லை இருக்காங்க. கேட்டு பாருங்க. மேசராசியை பொறுத்தவரை 3 மாசமா வேலை இல்லாமல் எத்தனை வீட்டில் இருக்காங்க கேட்டு பாருங்க. நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்கல. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகலாமா, இல்லை படிப்புகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, படிப்புகளுக்கு நல்லா போகுமா, தொழில் நல்லா இருக்குமா, உத்தியோகம் நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் நான் சொல்றது 60 நாளுக்குள்ள இந்த பலன் இல்லைன்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா இருந்திருக்கும். கேட்டு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை. ஏன்னா அதிகமா தமிழ் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேஷம் அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப ஏன் இந்த சுக்கிரபவனுடைய கிரக பேச்சு நான் போடுறேன் தெரியுமா? உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கறாரு. ஒரு மனிதன் திடீர் யோகத்தை காட்டுறதே சுக்கிரன் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி திடீர் யோகத்தை காட்டுறதே சுக்கிர பகவான் தான். அதனாலதான் ஜாதகத்தை எடுத்து டக்குன்னு ஓடுவாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிரனுங்க. இது நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில காசு பணத்துக்கே பிரச்சனை இருக்காது. நான் எழுதியே கொடுத்துருவேன். ஜாதக தசாபுத்தி இருந்தா பொருளாதார வருமானத்தை பெரிய லெவலுக்கு வர்றது நீங்களா தான் இருப்பீங்க. நல்லா எடுத்துக்கங்க. கண்டிப்பா இது மாதிரி இட பிரச்சனை இருக்கும். உங்களுடைய அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்துல ஏதாச்சும் வழக்கு இருக்கும். இப்போ எடுத்து மூவ் பண்ணி பாருங்க. அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கலாம்னா என்னன்னு கேளுங்க. ஏன் வழக்குல ஜெயிப்பீங்க, நீங்க எதை வச்சு சொல்ல முடியும் வழக்குல ஜெயிப்பீங்கன்னு நல்லா பாருங்க. 7ஆம் இடம் தான் வழக்கு. சுக்கிரபவன் டைரக்டா உங்க ராசியை பாக்குறாரா? இடங்கிறது 2ஆம் இடமா? அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப மூவ் பண்ணா ஜெயிக்கலாமா? நீங்க ஜெயிக்கணும். தைரியத்தை மட்டும் விடாம மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா இருக்குது. நான் புதுசா வண்டியை மாத்தினேன், வாகனம் மாத்தினேன், வண்டியில வாங்கின செலவு வந்துச்சு. இப்ப செலவு ராஜா சூப்பரா இருக்கும். இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயம் வாங்கலாம். ஜாதகத்துல அதுக்கான நேரம் திசா பத்தி உங்களுக்கு நடக்கணும். நடந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. அதே மாதிரி திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, இல்ல குழந்தை பாக்கியமா, இந்த 3 விஷயத்துக்கு எது வேணா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை மனம் பிடிக்க போறீங்க. திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது. நிறைய பேருக்கு பாருங்களேன், இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள நிறைய பேர் கல்யாணம் நடக்கிறதே நீங்கள தான் இருப்பீங்க. மேஷராசி தான் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. நான் சொல்றது நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள அரசு மூலம் காசு பணம் வரப்போது, இல்லை அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எழுதியே நான் கொடுத்துருவேன். உங்க ஜாதக தசா பத்தி சூப்பரா இருக்கும். இப்ப கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாரு ராஜா, இப்ப லோன் கிடைக்கும். அது தனியார் பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? சுக்கிரபவன் பார்க்கறாரு. காசு பணம் கிரகம் பார்க்குதான். ஏதோ காசு பணத்தை ஏதோ பேங்க் மூலமோ ஏதோ வருமானம் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டாந்து தரும். நீங்க தைரியமா மூவ் பண்ணணும், விட்டுறக்கூடாது. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு எதுவுமே இருக்காது. கடன் பிரச்சனை கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சூப்பரா. நான் சொன்னல நிறைய பேருக்கு பல்லு பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். இனிமே இருக்காது. நிம்மதியா இருக்க போறீங்க. வெளிநாட்டு வெளியூர்ல போகக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க. அவங்களாம் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் நிறைய பேர் காத்திருக்குங்க. ஏன் நீங்க ப்ரொமோஷனுக்கு போறீங்க? என்ன காரணம்? ப்ரொமோஷன்னா எத்தனாம் வீட்டு அதிபதி? 11 தானே ப்ரொமோஷனு. நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து. 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வைப்படுதா? சுக்கிரபவனுக்கு குரு சாரத்துல போவார். கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவார். வெளிநாட்டு வெளியூர் வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கணும். இரும்பு சார்ந்த தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி பகவான் நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கணும். இப்ப ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பார்த்தா இருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். யாரு? சனி பகவான். ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் இப்போ விரைய சனி பாதிக்காதுங்க. குரு பார்க்குறாரு. ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்தால் 7 சனி இப்போ பாதிப்பே கிடையாது. மேசராசியை பொறுத்தவரை நான் சொல்றேன். எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காதீங்க.
விரைய சனியுடைய தாக்கம் இப்போ குறையும். தொழில் பண்ணணும், இப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மாமனார் மாமியோட உறவு சூப்பராக, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலை, இந்த யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்க்குறேன் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது பார்த்துக்குங்க. மெயினாக பெண்களுக்கு நல்ல வெற்றி தேடி வரும். நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, அஸ்வினி. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தைரியம் தன்னம்பிக்கை தான் இவங்கள்ட்ட நான் பிடிச்சதே, இவங்களை விரும்புகிறதே இவங்களுடைய தைரியம் தான். எதுலேயும் சரி பயப்பட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை இருக்கும். இவங்களுக்குள்ள பயங்கரமான திறமை இருக்கும். எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம் தெரியுமா உங்கள்கிட்ட. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே பாருங்க, மனசுக்குள்ள ஓடுது பாருங்க, அதை வெளியில் கொண்டாங்க, நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அஸ்வினில் பிறந்த அனைவருக்குமே சூப்பராக இருக்கும். சுக்கிரனுடைய சாரத்தில், சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கார். இப்போ காசு பணத்தில், பொருளாதாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஆசைப்பட்ட விஷயம், திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், திடீர் லாட்ரி யோகம் அஸ்வினிக்கு அடிக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தில் உட்காந்துருக்காரு, அவருடைய சாரத்துல கேது போறாரு. அப்ப அடிக்குமா அடிக்காதா? அப்ப அஸ்வினில பிறந்தவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு, நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. ஏதோ ஒரு வழக்க பார்க்குறாங்க, இட பிரச்சனை இருக்குது, மனைவி கிட்ட மன வருத்தம், கணவன்கிட்ட மன வருத்தம், ஐயோ சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை பார்த்தது பரணி நட்சத்திரம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய குணம், ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே தெரியுமா? உங்களுடைய பாசம்தான். பாசத்தை கொடுத்து பாருங்க, அன்பை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அளவில்லாத எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுடைய குடும்பத்தை விட ரொம்ப அக்கா காட்டுங்க. ஏன்னா இது கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, சொல்ல முடியல வார்த்தை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் கஷ்டம் வராது. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண சந்தோஷம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பொருளாதார வருமானத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இன்கம் கிடைக்கும். இப்போ ஆசைப்பட்ட விஷயம், கலைத்துறை, இசைத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட சார்ந்த துறை, சொகுசு பங்களா எல்லாமே வாங்கக்கூடியவும் பக்காவாக இருக்குது. அடுத்து கார்த்திகை பிறந்த எதுவுமே நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, எல்லாமே திடமாக முடிவெடுப்பீங்க. நீங்கள் எப்படி கார்த்திகை பிறந்தாவே நல்ல ஒரு நியாய தர்மத்துக்கு மட்டும்தான் அவங்க அடிப்பணிச்சு போவாங்க. ஆன்மீகம் பயங்கரமாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள், 16ஆம் தேதி வரை ஒரு குழப்பம் இருக்கும். நான் சொல்கிறது நவம்பர் 16க்கு அப்புறம் பாருங்கள், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்தில் மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு அனுகூலம், எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். கார்த்திகை பிறந்தவங்க படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு மாற்றம் கொடுப்பாரு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.